அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது காசியில் பாதி அவனாசி. காசியில் பாதி அவனாசி. அது என்ன காசியில் பாதி அவனாசி? இந்த அவனாசிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் போகிற வழியில் திருப்பூர் பக்கத்தில் காசியில் பாதி அவனாசி அப்படின்னு என்ன, அவனாசி லிங்கேஸ்வரர். அந்த கோயிலுக்கு பேரே அவனாசி லிங்கேஸ்வரர். இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னா, அந்த கோயிலில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே ஒரு முதலை இருக்குது. இந்த முதலை என்ன பண்ணுதுன்னா, ஒரு குழந்தையவே அந்த முதலை முழுங்கிடுது. 14 வருஷமாக 14 வருஷமாக அந்த முதலை அதுக்குள்ளேயே தான் இருக்குது. 14 வருஷம் கிரமிச்சு அவங்க தாய் தந்தைகள் அந்த அவனாசி லிங்கேஸ்வரர்கிட்ட என் பையனை கொடுன்னு கேட்குறாங்க. அந்த பையனை கொடுத்தே ஆகணும், என் குழந்தைய முழுங்கினது நான் இந்த கோயில் இழக்க தயாரில்லை, அதனால் எனக்கு கண்டிப்பாக என்னோடய குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க தவம் இருக்கிறாங்க. அவங்க தவம் இருந்த உடனே 14 வருஷம் கிரமிச்சு கடவுள் ரூபத்தில் அதே முதல்ல 14 வயசு பையனாக அந்த முதலை கக்கி அந்த குளத்தில் கொண்டு அந்த குழந்தைய விட்டது. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடியது ஒரே சக்தி காசிலவாதி அவனாசி. அப்படின்னா பாருங்கள், ஒரு முதலை வாய்க்குள்ளே போன பொருள் திரும்பி வருமா? அந்த காலத்தில் முதலை வாய்க்குள்ளே போனது வருமா? வரவே வராது. ஆனால் குழந்தையாக வைத்துக்கொள்ள முழுங்கி கடவுள் ரூபத்தில் அது திரும்பி வெளியில் கொண்டு வரும்போது இழந்த சக்தியை திருப்பி மீட்டெடுத்தது ஒரே கோயில் காசிலவாதி அவனாசி. அவனாசி லிங்கேஸ்வரர். இந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும். திருநள்ளாறு கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடக்கூடிய பவர் நம்ம அவனாசியில் லிங்கேஸ்வர கோயிலுக்குள்ளே சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும். அதில் சிவலிங்கம் தனியாக இருப்பார், அம்பாள் தாயார் தனியாக இருப்பாங்க, முருகனும் வள்ளி தெய்வானையும் தனியாக இருப்பாங்க, குபேர விநாயகர் தனியாக இருப்பாங்க, நவகிரகம் தனியாக இருப்பாங்க. இது எல்லாமே ஒரே கோயிலுக்குள்ளே. காசிலவாதி அவனாசினா என்ன அப்படின்னா, வயசானவங்க சிவன் மேலே ஒரு பக்தர், தீவிர பக்தர், கணவன் மனைவி இனம் பிரியாமல் வாழ்ந்தவங்க, ஒரு 80-90 வயசு ஆயிடுச்சு, எப்படியாவது காசி போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம இறந்துட்டால் முத்தி கிடைக்கும்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இவங்க காசி போயிடுறாங்க. காசியில் போய் அந்த பெரம்பு கையில் ஊனி நடந்து போன பெரம்பை, இனிமேல் நம்ம இங்கேயே கடவுள்கிட்டே சரணாயிட்டோமே, சரண்டர் ஆகிட்டோம், இனி நம்மளுக்கு எதுக்கு இந்த தடி அப்படின்னு கொண்டு போய் காசியில் போய் இந்த பெரம்பை வீசிடுறாங்க. இந்த பெரம்பை வீசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த காசியில் போய் அவங்களுக்கு இறப்பே கிடைக்கல. சரி, இறக்கும் காலத்திலையாவது நம்ம மருமக்க பேரம்பேத்திகள் எல்லோரும் முன்னாடியாவது நம்ம இறக்கலான்னு சொல்லி காசியில் சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு, அன்னபூர்ணி தாயை வழிபாடு பண்ணிவிட்டு, காலபைரவர் சனி பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு, அங்கே மின்மயானத்தில் அங்கே மயானங்கள் எல்லாம் இறந்த பிரேதங்களை எல்லாம் எடுத்து ஆத்மா சாந்தி பண்ணிவிட்டு எல்லா புண்ணியத்தையும் வாங்கிட்டு வீடு திரும்பி வந்துட்டாங்க. வரும்போது அவனாசியில் கைகால கழுவி லிங்கேஸ்வரரை பார்த்து சாமி கும்பிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி அவங்க 2 பேரும் அங்கே அந்த கிணத்துல தண்ணியை மோக்கலான்னு சொல்லி ஒரு வாளியிலிருந்து தண்ணி மோக்குறாங்க. அவங்க காசியில் போட்ட பெரம்பு இங்கே அவனாசியில் அந்த வாளியில் அதுலேருந்து வருது. எப்படி ஆச்சரியம்! நான் காசியில் போட்ட பெரம்பு அவனாசியில் எப்படி கிடைக்கும்? அதனால் அந்த காலத்தில் பழமொழி காசியில் பாதி அவனாசி. அப்போ இந்த அவனாசி லிங்கேஸ்வரருக்கும் காசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுங்கிறத ஆதி காலத்தில் காசிலவாதி அவனாசின்னு பேர் வச்சாங்க. அதனால அது அவனாசி லிங்கேஸ்வரர். தவிர்க்க முடியாதவங்க, காசியே போக முடியலைங்க, என்னால் அவ்வளோ தூரம் ஃப்ளைட்டை பிடிச்சி போக முடியாது, ட்ரெயினை பிடிச்சி போக முடியாது, பஸ்ஸை பிடிச்சி போக முடியாது, காரில் போக முடியாது, ஆனால் எனக்கு ஆசை இருக்குது, அந்த லிங்கத்தை என்னால் பார்க்க முடியலையே, சிவனை என்னால் பார்க்க முடியல, எனக்கு மோட்சம் கிடைக்காதா, முத்தி கிடைக்காதா, எனக்கு யோகம் நடக்காதா, வீடு வாசல் கட்ட மாட்டேனா, இப்படி பலவிதமான ஏக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு காசியில் அவனாசி லிங்கருக்கு சமமாக அவனாசி லிங்கேஸ்வர கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க.
கோயமுத்தூருக்கும் சென்ட்ரல் இருக்குது அவனாசி. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கோயமுத்தூர் திருப்பூர் எல்லாத்துக்கும் சென்றது. அது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ அது திருப்பூர் மாவட்டமாக மாற்றிட்டாங்க. திருப்பூர் மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டமாகவே இருக்குது. அங்கே திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வெறும் 5 கிலோமீட்டரும் கூட வராது அவனாசி. அவ்வளோதான் இருக்கும். அவனாசி லிங்கேஸ்வரர். அப்போ முதலையே தலை வணங்கின இடம். இந்த இடத்துல சனி பகவானுக்கு தனி சன்னதி, காலபைரவருக்கு தனி சன்னதி, எல்லாமே அந்த கோவில் வந்து வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலம். வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இந்த டைட்டிலே நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா, காசியில் பாதி அவனாசி, இழந்த சக்தியை மீட்டெடுத்த அவனாசி லிங்கேஸ்வரர்னு கொடுங்க. எல்லாரும் அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை போய் சாமி கும்பிட்டோம். பாருங்கள், நம்மளைவே ஒரு ஆள் முழுங்கிட்டார். முழுங்கினதை திரும்பி கொடுத்துட்டாருன்னா, அப்போ எடுத்ததை திரும்பி கொடுத்தா ஒருத்தர் காணா போன பொருளும் கூட திரும்பி வந்துடுமா. அதனால தான் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி வரும். அந்த கோவிலில் என்ன ஒரு வரலாறு, என்ன ஒரு சக்தி. அப்போ இழந்தது நம்ம உடம்புக்குள்ளேயே போயாச்சு. முதல வாய்க்குள்ளே போனது வராதுன்னு சொன்னீங்க, அந்த கோயிலை வந்தது. வரலாறு இருக்குது, படித்து பாருங்கள். தெப்ப குளத்தில் அந்த முதலை இருந்திருக்குது. அதனால தான் இன்றைக்கி அந்த கோயில் வந்து அவனாசி லிங்கேஸ்வரனே பேர். அந்த கோயிலை அவனாசின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது காசி, வாரணாசி, அவனாசி எப்படி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று லிங்க் இருக்குது பாருங்கள். காசி டு வாரணாசி, வாரணாசி டு அவனாசி எல்லாமே லிங்க் இருக்குது. அங்கே போட்ட பிரம்பு இங்கே கிடச்சிருக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். 4000 கிலோமீட்டர் இங்கே இருந்துங்க. எப்படி இந்த பிரம்பு வந்துச்சு? இதெல்லாம் மிராக்கல் தானே. இதான் கடவுள் சக்தி. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. சித்தர்களுக்கு தான் பறக்கும் சக்தி இருந்தது, மனிதர்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. எல்லாமே தெய்வ சக்தி தான் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு A4 சைஸு. இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு இந்த புத்தகம் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1500 பதிவுகள் வரும். இது இல்லாமல் காசி, கயா, அயோத்தி, திரிவேணி சங்கமம் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். ராமேஸ்வரம் இப்படி. இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் ஜோதிட வகுப்பு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஒரு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் பேட்ச் படித்து போயிருக்காங்க. இப்போ ஒரு 108 பெண்களுக்கு ஜோதிடம் இப்போ கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஆள் சேர்க்கைகள் நடந்துட்டு இருக்குது. யார் வேணாலும் படிக்கலாம், நேரில் படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். இது எல்லா விஷயங்களும் இதிலேயே இருக்குது. எல்லாம் முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முழு விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.